இலங்கையில மீண்டும் வெள்ளை வேன் கடத்தல் செயற்பாடு தற்போது ஆரம்பமாக இருக்கிறது. பாடசாலைகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புகின்ற போது கூட்டிக் கொண்டு போய் விடுங்கோ. அதே மாதிரி வீட்டுக்கு அழைத்து வரும் போதும் யாரையும் அனுப்பாமலுக்கு நீங்களே உங்களுடைய பிள்ளையை கூட்டிக் கொண்டு வாழ்ந்து நல்லம். அது உங்களுக்கும் நல்லம், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அது பாதுகாப்பு. இப்ப பிள்ளைகள் தானாக வருவார்கள் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்காமலுக்கு நீங்களே போய் கூட்டிக் கொண்டு வாழ்ந்து நல்லம். ஏனென்றால் பிள்ளைகளை இலக்கு வைத்து வெள்ளை வேன்களில் கடத்தப்படுகின்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது என்று சொல்லி ஒருவர் பேசுகின்ற குரல் பதிவும் வாட்ஸ்அப் குரூப் அதிகமாக பரவி வருகிறது. அதே மாதிரி இந்த செய்தி எந்த அளவுக்கு உண்மை என்று சொல்லி தெரியவில்லை. ஏனென்றால் இந்த சம்பவம் தொடர்பில் பல செய்தித்தளங்கள்ல தேடி பார்த்த பொழுது இந்த சம்பவம் தொடர்பாக எந்த விதமான செய்திகளும் வெளிவரவில்லை, உறுதிப்படுத்தப்படவும் இல்லை. ஆனால் கிளிநொச்சியில குமிளமுனையில 2 பாடசாலை சிறுவர்கள் வேன்கள்ல வந்தவர்களால் அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அங்கே இருந்து தப்பி ஓடிய சம்பவங்கள் எல்லாம் பதிவாக இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வவுனியாவிலேயும் இதே மாதிரி ஒரு சம்பவம் பதிவாக இருக்கிறது சொல்லி சொன்னா அங்கிருந்து இந்த மாதிரி வெள்ளைவன் கடத்தல் சம்பவம் பதிவாகி இருப்பதாக அங்கிருந்து வருகின்ற தகவல்கள் மூலமாக அறிய கிடைக்கிறது. ஆனால் இந்த செய்தி எந்த விதமான செய்தி தளங்களையும் இது சார்ந்த செய்திகள் வெளியாகவில்லை. இருந்தாலும் கூட சமீபத்திய நாட்கள் அதிகரித்து வருகின்ற விஷயங்கள் மூலமாக நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால் ஏற்கனவே பல கடத்தல் சம்பவங்கள், பல கொள்ளை சம்பவங்கள் எல்லாம் பதிவாக இருக்கிறது. அந்த மாதிரியான சம்பவங்கள் இலங்கையே புரட்டி போட்டிருக்குது. அப்ப குறிப்பாக இந்த மாதிரி பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து ஏன் அவர்கள் இந்த மாதிரி இந்த கடத்தல் செயற்பாடுகளை முன்னெடுக்கிறார்கள் என்ற காரணம் சொல்ல தெரியவில்லை. ஆனாலும் பெற்றோர்கள் அவதானமாக இருக்க வேண்டியது முக்கியமானது. இப்ப நாடு போற போக்க பார்க்கும்போது என்ன வேணாலும் நடக்கலாம். எனவே பாடசாலைக்கு அனுப்புகின்ற உங்களுடைய எந்த வயது பிள்ளையாக இருந்தாலும் மிக மிக கவனமாக அனுப்பி கவனமாக அழைத்து வர வேண்டியது பெற்றோர் உங்களுடைய பொறுப்பாகும். எனவே இனி பண்டிகை காலம் நெருங்கி வருகிறது. இப்ப இனி எதிர்வரும் நாட்கள்ல பண்டிகை காலம் என்று சொல்லி சொன்னால் இப்ப பண்டிகை காலம் நெருங்கி வர்றதால இனி நெருக்கடியான காலகட்டங்கள் இருக்கும். அப்ப இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல பல்வேறுபட்ட வழிப்பறி சம்பவங்கள், கொலை சம்பவங்கள் எல்லாம் அதிகமாக இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே மாணவர்கள் மட்டும் கிடையாது, வெளியில் செல்கின்ற பெண் பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம்.